ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம த ஜேர்னி ஆஃப் ட்வின் ஃப்ளேம் தான் பார்க்க போகிறோம். ட்வின் ஃப்ளேமோட ஜேர்னி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாலேருந்து 2 உயிர்களாக பிரியும். அதுதான் வந்துட்டு ட்வின் ஃப்ளேம்ஸ். இந்த ட்வின் ஃப்ளேமை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இவங்களை பார்க்கும்போது சடனாக ஒரு டீப்பஸ்ட் ஒரு கனெக்ஷன், அதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் பழகுன மாதிரி, ரொம்ப நாள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துட்டு தோணும். ஸோ இவங்களுடைய இன்னொரு குவாலிட்டி எப்படி அப்படின்னா, சேம் உங்களை வந்து மிரரிங் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ சேம் அதே மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். இவங்க உங்களுக்கு என்ன ஒரு ஜேர்னி, என்ன மாதிரி ஒரு ஜேர்னி கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய சின்ன சின்ன பயம், சின்ன சின்ன வந்து ஆசைகள், உங்களோட வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வச்சுருந்த ஒரு பேஷன் அத்தனையுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிற ஒரு பட்சத்தில் இவங்க உங்கள் லைஃப்பில் என்டர் ஆனாங்க அப்படின்னா, அது அத்தனையுமே உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய ஒரு பயத்தையுமே ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணவே மாட்டேன்ற ஒரு பயந்துட்டு இருந்த ஒரு சில காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி முடிப்பீங்க. அடுத்தது என்னென்னா, ஒரு புரிதல், சொல்லாத ஒரு புரிதல் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாய் திறந்து சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு டீப்பஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கும் உங்களுக்கும் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு மேபி உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகலாம், ரொம்ப வருஷங்கள் கூட ஆகலாம். உங்களால் அதை மறக்கவே முடியாது. உங்களால் உங்களோட ட்வின் ஃப்ளேமை மறக்கவே முடியாது. உங்கள் ட்வின் ஃப்ளேமை நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு மந்த்தோ இல்லை டேஸோ வந்து மறுபடியும் உங்களுக்கு அவங்களுடைய ஞாபகங்கள் தான் அதிகமாகிட்டே போகுமே தவிர, உங்களுக்கு அவங்கள மறக்கிறதுங்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருக்கும். அடுத்தது என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேமை எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை ஒரு சர்டன் சிச்சுவேஷனில் நீங்களும் அவங்களும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி கேதரிங்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க அந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு பயங்கரமாக ஒரு சேஃபஸ்ட்டு ஜோனாக இருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சேஃபஸ்ட்டு பர்சன் கூட நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது, உங்களுடைய பாஸ்ட்டும் அண்ட் உங்களுடைய ட்வின் ஃப்ளேமோட பாஸ்ட்டுமே நிறைய ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். நிறையவே உங்களை 2 பேர்த்துக்கு கூட சிமிலாரிட்டிஸ் இருக்கும். மேபி கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒரு சில கேரக்டர்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் அதே உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யோசிப்பீங்க, ஓ, நான் இதே தான் வந்து பண்ணுறேன். ஸோ இதை யாராவது எனக்கு இந்த விஷயத்த பண்ணும்போது தான் அதோட வலிகள் புரியும். ஸோ அந்த ட்வின் ஃப்ளேம் உங்களுடைய சில கேரக்டர் அவங்கள வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை நீங்களே சரி பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேமாக இருக்கலாம். ஒரு சில விஷயங்களில் உங்கள் 2 பேர்த்தோட இன்ட்ரெஸ்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் த மெயின் திங் என்ன அப்படின்னா, இந்த ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சொல்கிறது, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் கொடுக்கும், பயங்கரமான ஹாப்பினஸ்ஸு கொடுக்கும். ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து நல்லா பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அட் தி எண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜேர்னி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வலியை கொடுக்கும். அந்த வலியை வந்து உங்களால் பேர் பண்ணவே முடியாது. ஸோ இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சமநிலைக்கு வரணும். சமநிலை அப்படின்னா உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், அதாவது நீங்கள் வந்து 2 இதில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எதை நீங்கள் இந்த உலகத்துக்கு பண்ண வந்திருக்கீங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் எப்படி ஹீல் பண்ணணும்
அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ஜாய் யுவர் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. லைக் இது ஒரு ஸ்டேஜில் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா இதை விட வந்து நீங்கள் என்ன அப்படின்னா இதிலேருந்து ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அல்லது உங்கள் லைஃப்பில் ஏதோ நீங்கள் சாதிக்க போகிறீங்க. ஸோ அதை தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து உங்களை வந்து அவேக் பண்ணுது. நீங்கள் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப சோம்பேறியாக ஒன்றும் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் எதுவுமே இல்லை, அப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மேபி அ டேர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். அண்ட் இதனால் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு அடைய போகிறீங்க. தேங்க்யூ.